இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். ராணுவ தளபதி உபேந்திர திவேதி நாளை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துடுகிறோம். ஜம்மு காஷ்மீரில் நாளை ராணுவ உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி. பாதுகாப்பு, தீவிரவாதிகளுக்கு பதிலடி நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் ராணுவ தளபதி. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராணுவ தளபதி உபேந்திர திவேதி நாளை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். ராணுவ உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு, தீவிரவாதிகளுக்கு பதிலடி நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகல்காம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ராணுவ தளபதி உபேந்திர திவேதி நாளை ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். அங்கு அவர் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்ததாக மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தற்பொழுதே காஷ்மீரில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மறு ஆய்வு செய்வதும் தொடர்பாக ராணுவ தளபதி உபேந்திர திவேதி நாளை காஷ்மீர் செல்கிறார். மேலும் அப்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக ராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராணுவத்தினருடன் அவர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். மேலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் நாளை ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தின் பொழுது ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவை சேர்ந்த கமாண்டர்கள் உடன் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.